வாழ்க வளமுடன். ஒரு 2 நாய் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது. ஒரு நாய் வந்து கோவமாக குலைச்சிக்கிட்டே இருக்குது, இன்னொரு நாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவமாக இருக்க நாய் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வருது. போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதோட கோவம் டபுள் மடங்காயிடுது. அதே மாதிரி இந்த சந்தோஷமாக இருக்க நாய் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வருது, அதோட சந்தோஷம் டபுள் மடங்காயிடுது. இப்போ ஒருத்தர் இதை பார்த்துட்டே இருக்காரு. அவர் போய் என்ன இந்த ரூமில் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. அந்த ரூமில் சுற்றி கண்ணாடி இருக்குது. ஸோ அது அப்புறம் தான் அவருக்கு புரியுது, எல்லாமே அதோட பிரதிபலிப்பு. அப்போ இந்த கோவமாக குலைச்ச நாய் வந்து தன்னை பார்த்து எல்லா நாயும் குலைச்சதான் நினச்சிருது. அதே மாதிரி அந்த சந்தோஷமாக இருக்க நாய் எல்லா நாயும் சந்தோஷமாக இருக்கிறதாக அதுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுடைய பழக்கங்கள், நாம் சேர்த்து வச்ச பழக்கங்கள் அதுதான் பிரதிபலிப்பாக தெரியுது. ஆனால் நாம் குறை சொல்லிகிட்ருக்கோம். அப்போ சேஞ்ச் எங்கே வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே வரணும்னா நம்மக்கிட்ட வரணும், பழக்கம். ஸோ நம்ம கடமையை டியூ டு த சொசைட்டி அப்படிங்கிறாங்க. அந்த சொசைட்டிக்கு நம்ம டியூட்டியை செய்ய ஆரம்பிக்கும் போது பல தடைகள் வரும். எது அப்படின்னா நாம் சேர்த்து வச்ச பழக்கங்கள், இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச பழக்கங்கள். இப்போ அந்த பழக்கங்களை மாற்றணும். அதுக்கு தான் ஆகினை தவம் பண்ணுறோம். இதுதான் என்னுடைய 3வது மாற்றம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.